ஸோ இன்றைக்கி இது மாதிரியான ஒரு 3D டெக்ஸ்ட் எஃபெக்ட் க்ரியேட் பண்ண போதும். ஸோ வேறு லெவலில் பிக்சல் லேபில் இது மாதிரியான ஒரு மாடர்னான டெக்ஸ்ட் எஃபெக்ட் வந்து நம்ம க்ரியேட் பண்ண போதும். ஸோ பிக்சல் லேப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இமேஜோட சைஸை ரீசைஸ் பண்ணிக்குவோம். எப்பயுமே அதிகமான பிக்சல்ஸ் வச்சா தான் உங்களுக்கு இமேஜோட குவாலிட்டியும் அதிகமாக கிடைக்கும். ஸோ அதனால் நான் 4300க்கு 2800 அப்படிங்கிற பிக்சல்ஸில் நான் ப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு என்ன டைட்டில் கொடுக்க போகிறீங்க, நேம் கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிறத டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு தமிழ் அப்படின்னு சொல்லி நம்ம லாங்குவேஜ் வந்து நான் உங்களுக்கு அதில் டைப் பண்ணுறேன். ஸோ டன் கொடுத்துக்கலாம், ஓகே கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் செலக்ட் பண்ணணும். ரீசைஸ் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபாண்ட் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு நான் வந்து ஏரியல் அப்படிங்கிற ஃபாண்ட் செலக்ட் பண்ணுறேன். அதை வந்து போல்ட்னஸ் அதுவும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதோட 3D நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். கன்வெர்ட் பண்ணிட்டு டெப்த் இன்க்ரீஸ் பண்ணாதீங்க, அப்படியே விட்டுருங்க. ரீசைஸ் மட்டும் பண்ணி சென்ட்ரல் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்ததாக இதுக்கான கலர் நம்ம சூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபாண்ட்டு நம்ம ஏரியல் சூஸ் பண்ணிட்டோம். இதுக்கு கலர் வந்து சூஸ் பண்ணுவோம். ஸோ நான் வந்து இதில் ப்ளூ சூஸ் பண்ணுறேன். நான் வந்து ஒயிட் பேக்ரவுண்ட் கொடுக்கலான்னு இருக்கேன். அதனால் ப்ளூ வந்து ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும். அதனால் நான் வந்து ப்ளூ சூஸ் பண்ணிடுறேன். ஸோ அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதை பேக்ரவுண்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்டாக ஒயிட் அண்ட் பிளாக்கில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பார்க்க ரொம்ப மாடர்னாக இருக்கும். இந்த ஆரஞ்ச், ரெட், எல்லோ இது எல்லாமே சூப்பரான கலருங்க. ஸோ எல்லோ அது மாதிரி இருக்கும்போது ஒயிட் யூஸ் பண்ணலாம், ஒயிட் அண்ட் பிளாக் யூஸ் பண்ணலாம். ஸோ நான் ப்ளூக்கு வந்து ஒயிட் பேக்ரவுண்ட் யூஸ் பண்ணுறேன். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிட்டத்தட்ட முடிச்சிட்டோம். இதுக்கு வந்து நம்ம வந்து ஷேடோ கொடுக்கலாம். ஸோ எனேபிள் ஷேடோ கொடுத்துட்டு கீழே பிளர் ரேடியஸ் 150 ஃபுல்லாக கொடுத்துருங்க. அண்டு ஆஃப்செட் ஒய்யை வச்சு கீழே வந்து அந்த ஷேடோ வந்து கொஞ்சம் கீழே இறங்குற மாதிரி, கிரவுண்டில் டச் பண்ணுற மாதிரி, நம்மளுக்கு ஃபீல் பண்ணுற மாதிரி கொடுக்கலாம். ஸோ அடுத்ததாக கர்வ் ஆப்ஷன் யூஸ் பண்ணி அந்த ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அது எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ அதை வந்து சென்டராக ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்து பாருங்கள். வேறு லெவலில் உங்களுக்கு டெக்ஸ்ட் எஃபெக்ட் இப்போயே கிடச்சிருக்கும். ஸோ அடுத்ததாக இது இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியது இதுக்கான ஸ்ட்ரோக்ஸ் வந்து கொடுக்கலாம். ஸ்ட்ரோக்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இன்னும் வேறு லெவலில் ரொம்பவே பார்க்க ரியலிஸ்டிக்காகவும் மாடர்னாகவும் உங்களுக்கு இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியுது இல்லை, வேறு லெவலில் வந்து உங்களுக்கு எடிட்டிங் பண்ணலாம். ஸோ இது மாதிரி வந்து நீங்கள் எடிட்டிங் பண்ணிவிட்டு ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பேஸிங் இன்க்ரீஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுலேயும் உங்களுக்கு சர்டன் டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ மோஸ்ட்டாக வந்து நான் ஸ்ட்ரோக்ஸ் பண்ணி அப்படியே நார்மலாக யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து செமையான உங்கள் லோகோ வந்து 3Dயில் க்ரியேட் ஆகிடும். ஸோ இது மாதிரி இன்னும் உங்களுக்கு வேறு டவுட்ஸ் இருக்குது, வேறு ஏதாவது டெக்ஸ்ட் எஃபெக்ட் பற்றி க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த சேனல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி பார்த்தா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா? ஏன்னா இது மாதிரி நிறைய வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா, இது கன்டினியூ பண்ணலாமா வேணாமா, இது மாதிரி உங்களோட சஜஷன் ஏதோ இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஸ்ட்ரோக்ஸ் வந்து எடுத்துட்டேன். ஸோ ஆக்சுவலாக ஸ்ட்ரோக்ஸ் வைக்கிறது தான் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ எனக்கு வந்து நார்மலோட ஸ்ட்ரோக்ஸ் இருக்கிறதுல தான் ரொம்பவே டெக்ஸ்ட் எஃபெக்ட் ரொம்பவே ரியலாகவும் ரொம்பவே மாடர்னாகவும் இருக்குது. ஸோ ஷேடோ 3D ஷேடோ வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அது வந்து இன்னும் கொஞ்சம் எடிட்டிங் இருக்கும். பட் இந்த பேக்ரவுண்ட் ஷேடோ பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பின்னாடி ஒரு வாலில் வந்து அது நிழல் உழுவுற மாதிரி இருக்குது. ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம்.